எப்படி தாங்க இந்த பில்டிங்கை கட்டியிருப்பீங்க? அதான் ஒரு டவுட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்பன் பில்டிங் தெரியுது. ரொம்ப நாள் தூரத்துலேருந்து சொல்லியிருப்பேன். இது க்ளோஸ் அப்பில். வெல்கம் டு அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம 27வது நோம்பை வெற்றிகரமாக வச்சுருக்கோம். நம்ம ஊராக இருந்தால் 27ஆம் கிழமெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக நாளாக இருக்கும். இனிப்பு கஞ்சி கொடுப்பாங்க. நார்மல் நோம்பு கஞ்சி கொடுக்குறதோட ரெகுலர் நோம்பு கஞ்சி விட்டுட்டு இனிப்பு கஞ்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ரோஸ் மில்கெல்லாம் வரும் நம்ம பள்ளியில் நோம்பு திறக்க போனால். பட் இங்கெல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறாப்புல இல்லை. அதேமாதிரி இன்றைக்கி நம்ம போகிறோன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு கிங்டம் டவர் மமுலுக்கா எப்படிங்க கட்டியிருப்பாங்க? இது எப்படி கட்டியிருப்பாங்க? இதுக்குள்ளே நான் எத்தனை தடவை போயிருக்கேன்னா ஒரு 3 தடவை போயிருக்கேன். கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அந்த பில்டிங்கை. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹெலிகாப்டரே போயிட்டு வரலாம். ஜெட்டே அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். எவ்வளோ பெரிய கேப் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் அப்படியே ஆளை உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த மிரர் இருக்குல்ல, டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி அந்த சைடு இருந்தாலும் இருக்கலாம். இந்த வீடியோவில் இறங்கி நல்லா பார்க்குறேன் இருக்காங்களான்னு. இல்லை, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்த பச்சை திராட்சை வாங்கிட்டு ஆப்பிள், ஆரஞ்சு. பச்சை திராட்சை 4 ரியால் 95 காசு. எப்படியும் ஒரு 12 ரியாலுக்கு மேலே சம்திங் வருது. நமக்கு வர ரொம்ப ஒரு மாதிரி டைனஸாக தெரியுதா. போன வருஷம் நல்லா பழங்கள் சாப்பிட்டேன் நிறையா. இந்த வருஷம் சாப்பிடல. சரி, அதனால் நம்ம வந்திருக்கோம். ஏதோ ஆஃபர் மேக்ஸிமம் அந்தளவுக்கு அந்த திராட்சை பழம் மட்டும்தான் ஆஃபர் இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு சார் நோம்பு திறந்துட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். தொழுகை போய்கிட்டு இருக்கோங்க. இன்னும் நமக்கு வரவே இல்லை. ஃபோன் அடிக்கலை. நம்ம அண்ணன் சுல்தான் அண்ணன் மதுரை. சலாம் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அண்ணன் நானும் இங்கே பள்ளிக்கு தொழுகை போய்க்கிறேன். அவங்க நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த மால்லலாம் ரெஸ்ட் ரூம் இருக்கும், மஸ்ஜித் தொழுகிறதுன்னு இருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா தொழுகிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இங்கே உள்ளே பள்ளி கட்டியிருக்காங்க. அங்கே நம்ம போய் அப்படியே நம்ம தொழுகையில் அந்த பள்ளி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நம்ம ஃபைனலாக நம்பளும் சுல்தான் அழுந்துல தொழுதுட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தாங்க. கரெக்டாக உங்களுக்கு டோரு நம்பர் 2. யாரும் ஹயாத் மால் வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழுறதுக்கு சில மேலே இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால ஒரு சின்ன ஒரு இது ஹயாத் மால் எக்ஸிட், அதாவது டோர் 2ல் நீங்கள் ஹயாத் மாலுக்கு மேலே ஏறி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அங்கே மஸ்ஜித் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷனே போட்டிருப்பாங்க மனோரம் மாதிரி. பயன்படுத்திக்கோங்க. நம்ம சுல்தான் அண்ணன் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. மதுரை அண்ணன் சூப்பர் டைப், நல்லா பேசுனாங்க. கொஞ்சம் டைம் பாஸாக இருந்துச்சு. சரி, நான் கிளம்ப போயிட்டு வரேன் பார்ப்போம். ஓகே, நம்ம ஒன்றும் ரூமுக்கு போகல. நோம்பு திறக்க போகிற வீடியோ எடுக்க போகிறோன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை, நம்ம ஒன்றும் ரூமுக்கு போகல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிப்பன் பில்டிங் தெரியுது. ரொம்ப நாள் தூரத்துலேருந்து சொல்லியிருப்பேன். இது க்ளோஸ் அப்பில். நம்ம ஃபைனலாக நோம்பு திறக்க நல்லபடியாக வந்தாச்சுங்க. அதேமாதிரி நம்ம நாளைக்கு முசாமியா போயிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே போய் நம்ம எப்பவும் போல் ஐஸ் தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி நோம்பு 27. நம்ம அநேகமாக இன்றைக்கி இப்போ வரையில் கூட சொன்னாங்க, ஒரு ஜாமான் வண்டியிலே இருக்கட்டும் நாளைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை நாள் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். 7 நாள் சம்திங் சொன்னாங்க. பார்ப்போம், எதாக இருந்தால் நம்ம இங்கே போகிறாந்தாவே நம்ம மூஞ்சியெல்லாம் மாறி இருப்பாரு. முன்னாடி கலகலன்னு பேசின பிள்ளைய அப்படி வாட வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? எப்பவும் போல தாங்க நமக்கு சவர்பா, பேர்ச்சம்பழம், ஒரு லெபனு, தண்ணி உள்ள 2 தண்ணி பாட்டிலும் குளிங்க எடுத்துட்டு வந்தேன். நமக்கு இன்னையோட இந்த ரியாத்து பயணம் இங்கே அந்த நோம்பு திறக்க அநேகமா இன்னையோட முடியும். இன்னும் நாளைக்கு சம்திங் தெரில. மேபி அடுத்த வீடியோ வரையிலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். நோம்பு திறந்துட்டு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம காரை வெறித்தனமாக பார்க்கிங் பண்ணியிருக்கோம். அப்படியே பேக் கேமராவில் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு கேரளான்னு இருந்தாங்க. ஆனால் இது மாதிரி கட்டையில் ஏற்றிறேன், எதுவும் செக்யூரிட்டி சொல்லுவானா, ஏதாவது சொல்லுவாங்க தம்பி அப்படின்னு சொன்னார் அண்ணன். பட் இருந்தாலும் நீங்கள் ஏற்றியில் இந்த பிளாஸ்டிக் கீழே ஒரு பிளாஸ்டிக் ஒன்று இருக்குங்க. அதான் உங்களுக்கு தெரியுதா, அந்த கருப்பு பிளாஸ்டிக். அது நேரத்தில் அந்த கட்டையில் ஏறையில் இடிக்கும். ஆனால் பார்க்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம கிராஸாக ஏற்றி வண்டி எப்படி நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இது மாதிரி யாரும் வந்தால் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த அங்கே ஒரு காரு அதே மாதிரி நம்ம ஏற்றினதுக்கப்புறம் எல்லாம் அதே மாதிரி கட்டையில் ஏற்றிட்டாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் எல்லா சைடுமே. ஆளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லாம் லேடிஸ் தான் அதிகமாக. பர்ச்சேஸ் நல்லா வெறித்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறோம் ஒன்றும் தெரியல. நம்ம நாளைக்கு போயிலே எத்தனை நாள் கேட்டதில் அதான் 1 வாரம் சொல்லியிருக்காங்க. 1 வாரம் இங்கே இருக்கணும். நமக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டையெல்லாம் சூடாகுது. போயிட்டு எப்போ திருப்பி வரோம். நான் என்றைக்குமே லைக் பண்ணுறது நான் இங்கே இருக்கிற இடம் தான். இப்போ இருக்கேன்ல ரியாத், இங்கே தான் லைக் பண்ணேன். அவுட் சைடு முன்னாடி இடத்துக்கு பிறகு நான் லைக் பண்ணுறதே கிடையாது. ஓகே, எல்லாம் மேலே ஒருவர் கையில் தான் இருக்கேன். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்குவோம். என்னடா அது பாடி என் பண்ணுற அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்றும் எதுவும் பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. பாய்.